திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. 15 கதை பார்த்துருக்கோம். ஆமாம். ஸோ 15 வாக்கியம். இப்போ இன்னைக்கு வந்து நீங்கள் 16 சொல்லணும். சொல்லுங்கள். 16வது வாக்கியம் வந்து யான் சத்தியம் என்றேனோ கிருஷ்ணனை போலே. கிருஷ்ணனை பற்றி பேசுகிறாங்க. ஆமாம். திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு சுருக்கமாக என்னன்னு பார்த்துருந்தோம். திருக்கோளூர் அப்படிங்கிற திவ்ய தேசத்தில் வைத்தமாநிதி பெருமாள், அந்த பெருமாளை சேவிக்கிறதுக்காக ராமானுஜரும் அவருடைய சீடர்களும் அந்த ஊருக்கு போகிறார். அந்த ஊர் வந்து நம்மாழ்வாருடைய சிஷ்யன் மதுரகவி ஆழ்வார் அவதரித்த ஸ்தலம் அது. அங்கேருந்து அந்த ஊர்லேருந்து அந்த கிராமத்துலேருந்து ஒரு பெண் பிள்ளை மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு ஊரை விட்டு வெளியே போகிறான். அந்த தேசத்தை பற்றி நம்மாழ்வார் வந்து இளமான் புகும் ஊர் அப்படின்னு பாசனம் எழுதியிருக்கார். அப்பேற்பட்ட திவ்ய தேசத்தை வந்து பார்க்கணும்னு ராமானுஜர் உள்ள வர அந்த பெண் பிள்ளை அதை ஊரை விட்டு வெளியே போயிட்டு இருக்கா. அப்போ அந்த பெண் பிள்ளைகிட்ட ராமானுஜர் கேட்குறாரு, இளமான் புகுமூர் அப்படிங்கிற தேசத்தை விட்டு நீ வெளியே போலியே அப்படிங்கும்போது ஒரு 81 வாக்கியங்கள் சொல்கிறா அந்த பெண் பிள்ளை ராமானுஜர்கிட்ட. அந்த 81 வாக்கியமும் ஆழ்வார் சரித்திரத்திலிருந்தும் பாரதத்திலிருந்தும் ராமாயணத்திலிருந்தும் கீதையிலிருந்தும் உபனிஷத்துக்குள்ளேருந்து ஒன்றொன்றும் ஒரு கதையும் ஒரு உள் அர்த்தமும் புரிந்த வாக்கியங்கள். அதை வந்து 81 வார்த்தைன்னு சொல்லுவாள், 81 வாக்கியங்கள்னு சொல்லுவாள். அந்த 81 வாக்கியங்கள்லாம் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் அப்படின்னு சொல்லுது. நம்ம 15 பார்த்துட்டோம். இன்னைக்கு 16வது வாக்கியம் அந்த பெண் பிள்ளை ராமானுஜர்கிட்ட சொன்னது, யான் சத்தியம் என்றேனோ கிருஷ்ணனை போலே. இது வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஸ்டேட்மெண்ட். கிருஷ்ணன் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது என்ன, நன்னா போய் சொல்லுவான், விதவிதமாக புதுசாக போய் சொல்லுவான். புதுசாக டெய்லி அன்னன்னைக்கு யோசிச்சு புதுசாக ஒரு போய் சொல்கிறவன் கிருஷ்ணன் தான் சொல்லுவாள். ஆழ்வார்கள்லாம் ஆண்டாள் ஒருபடி மேலே போய் என்ன தெரியுமா சொல்லியிருக்கா, 7 பொய்கள் உரைப்பானே இங்கே கண்டீரோ அப்படின்னு ஒரு திருவாய்மொழியில் பாசனம் வரும். வரேன்னு சொல்லிட்டு என்னை பார்க்கறதுக்கு வரேன்னு சொல்லிட்டு இன்னும் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு உண்மையான காரணத்தையும் சொல்லாமல் இப்படி என்னை தவிக்க விட்டவன இந்த 7 பொய்கள், அதாவது பொறுத்துக்க முடியாத பொய்கள், 7 பொய்கள், அந்த மாதிரி பொறுத்துக்க முடியாத பொய்களை சொல்கிறவனை எங்கேயாவது பார்த்தேலாம் அப்படின்னு ஒரு பாசனம் திருவாய்மொழி. பாகவதத்தில் பகவான் உவாச்ச அப்படின்னு சொல்கிற இடத்துல கிருஷ்ணன் முதல்ல பாகவதத்தில் பேசுகிற இடமே பொய்யா. ஆமாம். என்ன தெரியுமா வரும், குழந்தையா இருக்கும்போது வீதியில் போய் விளையாடுறான், மண்ணை அள்ளி வாயில் போட்டுன்றான். பலராமன் பார்த்துட்டு பலராமனும் அவனுடைய சிநேகிதரும் அம்மா யசோதா கிட்ட போய் சொல்கிறான், கிருஷ்ணன் எங்களோட விளையாடிட்டு விளையாடிகிட்டே இருக்கும்போது வீதியிலேருந்து மண்ணை எடுத்து வாயில் போட்டுட்டான், அவன் வாய் பூரா மண் அப்படின்னு சொல்கிறான் பலராமன் அம்மா கிட்ட. யசோதை வேகமாக ஓடி வரா வாசலுக்கு, மண்ணை போட்டுக்கிட்டியானோ இல்லை அப்படிங்கிறான். வாயை திறந்து காமிங்கும்போது வாயை திறக்கிறான், என்ன இருக்குது அதுக்குள்ளே ஒரு பிரபஞ்சம், அந்த பிரபஞ்சத்துக்குள்ளே பாரத தேசம், அந்த பாரத தேசத்துக்குள்ளே கோகுலம், அந்த கோகுலத்தில் ஒரு யசோதை பக்கத்தில் ஒரு குட்டி கிருஷ்ணன், அவன் வாயை திறந்து இருக்கான். அதுக்குள்ளே திருப்பி ஒரு பிரபஞ்சம், அதுக்குள்ள ஒரு லோகம், அதுக்குள்ள பாரத தேசம், அதுக்குள்ள கோகுலம், அதுக்குள்ள யசோதா பக்கத்தில் குட்டி கிருஷ்ணன் வாயை திறந்து இருக்கான். இப்படி போயிட்டே இருக்குது. யசோதைக்கு தலை சுத்திருத்து. இதான் பகவான் வாட்ச அப்படின்னு சொல்கிற முதல் வாக்கியமே பொய். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இது வந்து பொய்ன்னு எடுத்துக்கப்படாது. கிருஷ்ணன் சொல்கிறது பொய்ன்னு எடுத்துக்கப்படாது. அவன் சொல்கிற அவன் பண்ணுற ஒரு லீலையிலையும் ஒரு தஞ்சம் நமக்கு, அதாவது அதான் புகலிடம், அதான் வந்து ஞானத்தோட இருப்பிடம். அதுக்கு பின்னால் நிறைய அர்த்தங்கள் புரிஞ்சு கிடக்கு. அவன் வந்து பொய்ன்னு எடுத்துக்கப்படாது. ரெண்டாவது, அந்த லீலைகளுடைய சந்தோஷம் யசோதைக்கு கொடுக்கணும்னு பண்ண விளையாட்டுகள் அதெல்லாம்.
இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, மகாபாரதத்தில் அபிமன்யுடைய மனைவி உத்தரை, அவளுக்கு கர்ப்பத்தில் குழந்தை பிறக்கிறது. அபிமன்யுங்கிறது யார்? அர்ஜுனனுடைய பிள்ளை. ஸோ அர்ஜுனனுக்கு பேரன் பிறக்கிறான். உத்தரை வயிற்றுலேருந்து ஒரு கறிக்கட்டை வந்து விழுறது. கறிக்கட்டை. அதுக்கு வந்து பேச்சு மூச்சு இல்லை, உருவம் இல்லை, அது வந்து கருப்பாக ஒரு கட்டை மாதிரி இருக்கு. அப்போ வானத்தில் வந்து ஒரு அசரீரி இருக்கு. ஊர் மக்கள் எல்லாம் நிற்கிறா, ஒரு அசரீரி வருது. அந்த அசரீரி சொல்கிறது, இந்த ஊரில் யார் நைஷ்டிக பிரம்மச்சாரியாக இருக்கானோ, யார் சத்தியமே பேசியிருக்கானோ, அவன் ஸ்பரிசத்தில் இந்த குழந்தை உயிர் பெறும் அப்படின்னு அந்த அசரீரி சொல்கிறது. யாருமே முன் வரல. நைஷ்டிக பிரம்மச்சாரி அப்படின்னா எந்த பெண்ணையும் பார்த்து தவறாக மனசில் நினைக்காதவன் நைஷ்டிக பிரம்மச்சாரி. ரெண்டாவது, சத்தியம் மட்டுமே பேசியிருக்கிறான். இது ரெண்டும் யாருக்கு பொருந்தும்? கிருஷ்ணனுக்கு தான் பொருந்தும். கிருஷ்ணன் உடனே சொல்கிறான், இந்த 2 பாயிண்ட்டை எனக்கு பொருந்தும் அப்படின்னு தைரியமாக முன்னால் வரான். முன்னால் வந்து தன்னுடைய காலுடைய கட்டவரல்ல அந்த குழந்தைய தொடுறான். தொட்ட உடனே உயிர் தெழுகிறான். அந்த பேரை தான் பரீட்சித். பின்னால் பரீட்சித் மன்னன், பெரிய மன்னனாக இருந்தானே, அந்த பரீட்சித் ராஜா. யான் சத்தியம் என்றேனோ கிருஷ்ணனை போலே. அவ்வளோ பெரிய கூட்டத்தில் நான் பேசினது எல்லாமே சத்தியம் அப்படின்னு தைரியமாக முன்னால் வந்தான் இல்லையா, அந்த கிருஷ்ணன் மாதிரியாக நான் ஒரு சாதாரணமான பெண்மணி. நான் இந்த ஊரில் இருந்தானே, வெளியூரில் இருந்தானே, வயலில் இருந்தான்னா, வரப்பில் இருந்தான்னா, எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு ராமானுஜத்தை சொல்கிறான். அதான் வந்து 16வது வாக்கியம். போய் சொல்கிறான்னு சொல்லிட்டு அந்த சத்தியத்தை ஒரு கதை சூப்பராக சொன்னீங்க. மேலோட்டமாக பார்த்தா நமக்கு வந்து அப்படி தெரியும். ஆழ்வார்கள் ஆண்டாள்லாம் சொல்கிறது வந்து ஒரு காதல்லையும் ஒரு அன்புலையும் சொல்கிறது. கரெக்ட். பெரியாழ்வாருக்கு வந்து கருட வாகனத்தில் வராரு பெருமாள். இப்போ வரும்போது உன் மேலே கண்ணு பற்றப்படாதுன்னு பல்லாண்டு ஓடுறான். அப்போ பெருமாள் மேலே கண்ணு பற்றுமா? அது குழந்தைய பாவிச்சு சொல்கிறது. வாழ்த்து பாடுறது. பெருமாளுக்கே வாழ்த்து பாடினார் பெரியாழ்வார். அதனால தான் அவருக்கு பேர் பெரியாழ்வார். அப்படி வந்து அவள் வந்து தன்னுடைய குழந்தையாகவும் தன்னுடைய நண்பனாகவும் அப்படி பார்க்குறனால ஒரு அழகில் பாடுற விஷயங்கள். ஆனால் சத்தியம் அப்படின்னா கிருஷ்ணன். இது வந்து விதுரனும் சஞ்சயனும் சொல்லுவான். மகாபாரதத்தில் நிறைய இடங்களில் வரும். விதுரன் அப்படிங்கிறது பெரிய நீதிமான். அவன் சொல்லுவான் கிருஷ்ணன் வந்து சத்தியசீலன் அப்படி தான் சொல்லுவான். அதே மாதிரி சஞ்சயன் சொல்கிறது கிருஷ்ணன் வந்து சத்தியசீலன் அப்படின்னு தான் சொல்லுவான். யான் சத்தியம் என்றேனோ கிருஷ்ணனை போலேங்கிறது 16வது வாக்கியம். சூப்பர். டக்குன்னு எல்லாத்தையும் கேட்கலாம் போல இருக்கு. எல்லா கதையும் வரிசையாக ஒன்று டக்கு டக்குன்னு பார்த்துக்கலாம்.